திருப்பரங்குன்றம் தீபத்தூணிலும் தீபம் ஏற்றும் உத்தரவு தொடர்பான அரசின் முடிவு என்ன என்பதை தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரன். வணக்கம். விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட அனைத்து உத்தரவுகளும் பிறப்பிக்க இடைக்கால தடை தொடர மதுரை அமர்வு கூறியுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கலாமே, இது ஜனநாயக நாடு, மக்கள் உணவுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் உள்ளதோ நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக உயரதிகாரி ஆலோசனை செய்ய வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தீபத்தோடும் தீபம் ஏற்ற உத்தரவு தொடர்பான அரசு முடிவு என மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியுள்ள தீபத்தோடில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற ராமரவிக்கு வழக்கை தாக்கல் செய்தார். இதே கோரிக்கை வலியுறுத்தி அரசு பாண்டிய பரமசிவம் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் டிசம்பர் 1ஆம் தேதி மலை உச்சியுள்ள தீபத்தோடில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற போதிய நடவடிக்கை எடுக்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதிலும் பல்வேறு உத்தரவுகள் வருகிறது. இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், கோவில் செயலாளர்கள் வழக்கேற்று நோட்டீஸ் எதிர்த்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் இன்று விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராம் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கலாமே, இது ஜனநாயக நாடு, மக்கள் உணவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவை நடைபெறுவது என்ன சிக்கல் கேள்வி எழுப்பினர். அரசு தரப்பில் இது தொடர்பாக அரசு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. சர்க்கார் தரப்பிலும் தங்களை வழக்கு சேர்த்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதி உத்தரவு தொடர்பாக அரசின் முடிவு என்ன என்பது தொடர்பாக தெரிவித்து அறிவுறுத்தியும் சர்க்கார் தரப்பு வழக்கில் ஏதோ உத்தரவிட்ட வழக்கு விசாரணை 22ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.